உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மெலி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்பொழி வாழ்த்தி வணங்குவோம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். அன்பர்களுக்கு வரப்போகும் குருப்பெயர்ச்சியை பற்றி இப்போ நான் பேச இருக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்ல கண்ட உண்மை. ஓம் சிவசக்தியே போற்றி, மகாவிஷ்ணு மகாலட்சுமியே போற்றி, பிரம்மா சரஸ்வதியே போற்றி, எல்லா வல்ல இறைவனே போற்றி, அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனே போற்றி, அத்துடன் பஞ்சபூதங்களையும் திக்பாலர்களையும் திக் சக்திகளையும் எண்ணற்ற ரிஷிகளையும் சித்தர்களையும் ஞானிகளையும் போற்றி வணங்குகின்றேன். 2021 நவம்பரில் வரப்போகக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி இப்போது நான் உங்களிடம் பேச இருக்கிறேன். இப்பொழுது இந்த குருப்பெயர்ச்சி முதலில் வாக்கிய பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நவம்பர் 13ஆம் தேதி 13/11/2021 மாலை 6:10 சனிக்கிழமை மகர ராசியிலிருந்து குரு பகவான் கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்பொழுது திருக்கணிதப்படி பார்க்கின்ற பொழுது இதே பெயர்ச்சி தான் 20/11/2021 சனிக்கிழமை இரவு 9:36 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். இது ஒரு வாரத்துக்குள்ளே தான் வித்தியாசம். பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் ஒன்று தான். ஆக மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது இந்த டிவியில் உங்கள் முன்னாள் வாசகர்களுக்கு பேச இருக்கிறேன். இப்பொழுது குரு பகவானை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வரப்போகிற குருப்பெயர்ச்சி ஒவ்வொரு ஆண்டு என்றாலும் கூட இந்த கும்ப குருப்பெயர்ச்சி 5 மாதங்கள் தான். 5 மாதங்கள் 150 நாட்கள். காரணம், ஒரு வருட குருப்பெயர்ச்சி ஏற்கனவே மகரத்தில் இருக்கின்ற பொழுது கும்பத்தில் 5 மாதங்களுக்கு மேலாக வக்ரமாகி அதிச்சாரமாகி சென்றதால் இந்த ஒரு குருப்பெயர்ச்சி ஓராண்டு முழுவதுமாக கும்பத்தில் இல்லை. அதனால் மகரத்திலிருந்து மாறக்கூடிய இந்த குரு பகவான் நவம்பரிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை, நவம்பர் 2021 முதல் ஏப்ரல் 14 வரையில் கும்பத்தில் இருக்கின்றார். கிட்டத்தட்ட சுமார் 5 மாதங்கள் இந்த கும்பராசியில் குரு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கும்ப குரு பெயர்ச்சியை பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு மேசராசி அன்பர்களுக்கு, மீனராசி அன்பர்களே, சென்ற குருப்பெயர்ச்சி ஆதாயத்தில் எழுந்தார் அல்லவா, அற்புதமான வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் யோகங்களையும் பெற்றிருப்பீர்கள். நல்லதும் கெட்டதும் கலந்து நடப்பது இறைவனுடைய அருள், கிரகங்களுடைய அந்த சஞ்சாரம். அதனால் ஒருவருக்கு தொடர்ந்தே நற்பலன்களோ தொடர்ந்தே கெடுபலன்களோ எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை. சில மாற்றங்களாலும் அந்த இடப்பெயர்ச்சிகளாலும் நன்மையும் தீமையும் கலந்து வருவது மானிட வாழ்வில் ஒரு இயல்பே. இது கிரகங்களுடைய உலவும் சஞ்சாரங்களே. அப்படி பார்க்கின்ற போது சென்ற குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையாக இருந்தது. இந்த குருப்பெயர்ச்சி 12இல் வருவதால் நன்மை இல்லை தான். அதே சமயத்தில் 12ஆம் இடத்துக்கு கூடிய குருவால் உங்களுக்கு ஒன்றை பெற நீங்கள் பிறர் உதவி, விரயம், விட்டு கொடுப்பது, விழிப்போடன் இருப்பது, இறைவனுடைய அருளை பெறுவது, சுமூகமாக நடந்து கொள்வது, எதிலும் அமைதியாக இருப்பது, இவையெல்லாம் செய்து கொண்டால் இந்த 12ஆம் இடத்தால் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் எந்த வகையிலும் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுங்கள். இப்போ இந்த 12ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால், இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுடைய உயர் படிப்பை சொல்லும், சரீரத்தை சொல்லும், சுகத்தை சொல்லும். இப்போ உயர் படிப்புன்னு நம்ம போகிற போது அதில் நீங்கள் என்ன தான் படித்து வந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அந்த படிப்புகளில் தடை, அரியர்ஸ் அல்லது விட்டு போவது, இல்லை நீங்கள் நினைத்த துறைக்கு போக முடியாமல் மாற்றமாவது, அல்லது பிறருடைய உதவி கொண்டு ஒத்தாசை கொண்டு அதிகமாக பணம் செலவழித்து தான் பெறக்கூடிய படிப்பை பெற நினைப்பது, இப்படியெல்லாம் சில வாய்ப்புகளை உண்டு பண்ணும். ஆக நீங்கள் அதிக முயற்சி விரயம் கொண்டு தான் உங்கள் படிப்பை நீங்கள் படிக்க முடியும். பகுதி நேர படிப்புகள் தடைபடும். பெரிய அளவில் பிஹெச்டி பண்ணக்கூடிய படிப்புகள் எல்லாம் இப்போது அதை முடிக்க முடியாத நிர்பந்தமான சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆக கல்வியில் நீங்கள் கவனமோடு இருந்து செயல்பட்டால், கடவுள் அனுகிரகம் இருந்தால் ஓரளவு தேர்ச்சி பெற முடியும். மனதில் நிறுத்தவும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அற்ப சுகம், தடைகள், வண்டி வாகனங்கள், கால்நடைகள் மற்றும் பயணங்கள், இவற்றிலாம் நீங்கள் ஏதுவாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு கவசங்களை மேற்கொள்ள வேண்டும். இப்போ சரீரத்தில் எந்த நோய்கள் வந்தாலும் உடனே நீங்கள் தக்க மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது தான் நன்மை.
தாயார் அந்த வகை உறவினர்களை கண்டம் காட்சிகள், வயது முதிர்ந்தவர்களுக்கு சில பாதிப்புகள் இவற்றெல்லாம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ 6ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை இருக்குது. இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? எதிரிகள், கடன், வழக்கு, விவகாரங்கள், அதிகமான உழைப்பு, சர்வீஸ், வேலை, இவைகள்லாம் இதில் வருகின்றன. கடன் பட வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் 6ஆம் இடத்தில் இருக்குது. ஆக நீங்கள் ஒரு கடன் படுவீங்க. இந்த கடன் என்பது அந்த விரயம், கடன் படக்கூடிய விரயம் என்பது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கலாம். திருமணத்துக்காகவோ, படிப்புக்காகவோ, சரீரத்துக்காகவோ, ஒரு சொத்தை விற்கிறோம் என்றால் அது இன்னொரு நல்ல விஷயத்தை செய்வதற்காகவோ, அல்லது ஒரு திருமண முயற்சிகளோ, செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தங்களோ, இதற்காக நீங்கள் செய்வீர்கள். ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கிற பணத்தையோ சொத்தையோ கூட எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது அந்த சொத்துக்களை பிறரிடத்தில் அடமானமாக வைத்து நினைத்தபடி அந்த காரியத்தை நடத்துவதற்கான ஒரு வழிமுறையாக கூட இந்த விரயங்கள் இருக்கலாம். ஆக 6ஆம் இடம் உங்களுடைய பிரயத்தனம், முயற்சிகள் இருந்தாலும் கூட அவைகள் நல்ல முயற்சிகளே. சில நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எதையும் செய்வீர்கள் என்பதை மனதில் நிறுத்தி செய்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, யார் யார் என்ன என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய கணக்குகள், வழக்குகள், முக்கிய ஆவணங்கள், பணிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், வெளியிடங்கள், சமூகம், குடும்பம், உறவுகள், இதிலெல்லாம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் தன்னுடைய குடும்ப ரகசியங்களை காப்பாற்றி கொண்டால் நல்லதே. 8ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை. ஆயுள் பலம், அதே சமயத்தில் சில ஆபத்துக்களும் வரலாம். அதிக தூரம் பயணம் சென்று ஜீவிப்பது, கடல் கடந்த பயணங்கள், பிறர் எதிரிகளை அறிந்து நீங்கள் சரியாக நடக்காமல் இருந்தால் அவர்களால் சில திணறடிகள், எதிர்பாராத பெரிய விரயங்கள் மற்றும் கண்டம் காட்சிகள், பலவீனங்கள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கூட ஏற்படலாம். சில அறுவை சிகிச்சைகள் கூட வரலாம். ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பை கவனித்துக் கொள்வது, ஓய்வாக இருப்பது, இறை சக்தி, தர்மம், குலதெய்வங்கள் பூஜை, தங்களால் முடிந்த ஓமங்கள் செய்வது, அல்லது ஏதாவது ஆலயங்கள் சென்று சேத்திராடனம் செய்வது, இவைகளெல்லாம் தக்க பரிகாரமாக மனநிலையத்தில் செயல்பட்டால் இந்த 8ஆம் இடத்தில் வரக்கூடிய கெடுபலன்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய பார்வையில் படக்கூடிய 3 பாவங்களுமே கேந்திர அசுப பாவங்கள். அதனால் இந்த குருவுடைய பார்வையால் இடப்பெயர்ச்சியும் சரி, பார்வையும் சரி சரியில்லாமல் தான் இருக்கின்றன. அதனால் இதை நீங்கள் மனதில் கொண்டு பிறருடைய ஒத்துழைப்பாலும், இறைவனுடைய அருளாலும், நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயத்தாலும், சமயோஜிதத்தாலும் வரக்கூடிய சங்கடங்களை நீங்கள் சரியாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுங்கள். இப்போது ஜீவனம்னு பார்த்தா அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். வேலைன்னு போனீங்கன்னா எதிர்பார்த்த வேலையோ, இல்லை வேலைக்காக கொடுத்த பணமோ, அரசார்ந்த முயற்சிகளோ, அதிகாரிகளோ, தனக்கு மேல் முதலாளிகளோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வகையிலும் இரக்கம் காட்ட மாட்டார்கள். இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்தி இரவு பகல் பாராது உழைக்கத்தான் வேண்டும். அதற்கான பலனை பின்னாடி பார்க்கலாம். இதில் நீங்கள் பரிந்துரைகள் செய்வதோ, பிறரை பகைத்து கொள்வதோ கூடாது. தனது பணியில் யோக்கியாம்சமாக இறை சக்தியோடு செயல்பட வேண்டும். சொந்த தொழில் இருப்பவர்கள் மாற்றுவது, தொழிலை வேறு இடத்துக்கு கொண்டு செல்வது, அல்லது தொழிலே அதிக முதலீடு செய்ய நினைப்பது, கடன் வாங்கி போடுவது, பணியாட்களை கண்டிப்பாக வைத்து கொள்ளாமல் வெளியே அனுப்புவது, அல்லது எந்திரங்களை சரியாக பாராமல் எதையும் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தொழில் தடைகளையும், அது ஏன் அந்த தொழிலை சரியாக நடத்த முடியாத வாய்ப்புகளும் அரசு அதிகாரிகளால் சில இழப்புகளையும் ஏற்படுத்தலாம். கவனமாக செயல்படவும், தன் ஜீவனத்தில் கவனமாக செயல்படவும், விவசாயிகள் இருப்பதை கொண்டு நல்லது பண்ணிக்கொள்ளவும், கால்நடைகள் இழப்பு வரலாம், அல்லது தன்னுடைய விவசாயத்தாலும் கூட பழுது போகலாம். ஆக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருப்பது, ஒத்தி என்ற பெயரில் தன் நிலங்களை விட்டு விடுவது அல்லது சொத்துக்களை பிறருக்கு விடுவது சற்று உகந்த உபாயங்களே. கலைஞர்கள் என்ன வாய்ப்பு இருந்தாலும் அதை இப்பொழுது ஏற்று செய்யுங்கள். இல்லையில் நீங்கள் ஓய்வாக இருப்பது, அல்லது இந்த துறையை விட்டு தள்ளி இருப்பது, பிறரை எதிர்க்காமல் இருப்பது, இவைகள்லாம் மிக முக்கியம். தன்னுடைய கலைத்துறை ரகசியங்கள், குடும்ப பர்சனல் விஷயங்கள் இதெல்லாம் இங்கே கவனமாக இருந்தாலும் அதுவும் ஒரு வகை நன்மையே. இப்போது அரசியல் இருப்பவங்கள் ரொம்ப பாதிப்படைய அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளோ, பணியாட்களோ, வெளி விஷயமோ, சமூகமோ, ஆட்களோ, கட்சியோ, தனக்கு மேல் உள்ளவர்களோ இவர்களெல்லாம் சமயோஜிதமாக நடப்பது, அனுசரித்து நடப்பது, தன்னுடைய பவரை காட்டாமல் எந்த வகையிலும் பிறருக்காக பரிந்து போவது, பொறுமையாக இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்க சோதனைகள். இந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெற்றி பெற கண்டிப்பாக சமயோஜிதம் தேவை, இறையருள் தேவை, தெய்வீகங்கள் தேவை, பிறர் அனுசரிப்பு தேவை, தர்மமும் தேவை. கூறுவும் எண்களும் 10, 11, 38, 46, 73 இத்தகைய எண்கள் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகளும் RAIKYK
கியூ எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய ஆவணங்கள், பெயர், நிறுவனம், ஃபோன், வாகனம், கணக்கு, பயணச்சீட்டு, பர்சனல் சீக்ரெட் எண்கள், பந்தயங்கள், இதன் தொடர்புகள் யாவும் சொற்ப லாபங்களை இந்த காலகட்டம் பெற முடியும். மற்றும் சாம்பல், மெரூன், பச்சை இந்த வர்ணங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். குருவும் வாஸ்தும் வடமேற்கு, கிழக்கு, தெற்கு இந்த திசையுடைய முயற்சிகள், வியாபார தொடர்புகள், விவசாயங்கள், தொழிற்கூடங்கள் தொடர்பான பயணங்கள் யாவும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடியதே. இந்த ராசியில் இருப்பவர்கள் நிறைய அதிகமான பரிகாரங்களை கண்டிப்பாக வழிபட வேண்டும். ஃபஸ்ட்டு குருவினுடைய பலமும் பரிகாரம் மூலமாக இளம்பயம் கோட்டூர் சென்னை பூந்தமல்லி அருகே இருக்கின்றன. இங்கு சென்று இந்த குரு பகவானை வழிபடுவதும் வடக்கு பார்த்த குச்சனூரில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசிப்பதும் உகந்த ஒன்றே. மற்றும் அபிஷேகங்கள், பறவைகள், பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உதவுவது இந்த மீனராசியில் வரக்கூடிய 12ஆம் இட குருவால் பாதிப்புகள் நீங்கி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் குரு மகான்கள் சித்தருடைய ஜீவ சமாதிகள் சென்று அவர்களை வழிபடுவதும் யானைக்கு பசுவுக்கு உணவு கொடுப்பதும் யாவும் இந்த குருவருள் திருவருளால் 12ஆம் இடத்தில் பாதிப்புகளை நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். குருவருடைய திருவருளை பெற கண்டிப்பாக வழிபாடுகளை முறையோடு செய்யுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள தக்க வழிமுறைகளை கை கொண்டால் இது பாதிப்புகளை நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆக 12 ராசிகளுக்கும் வரப்போகும் இந்த குரு பெயர்ச்சி 5 மாத காலம் எப்படி இருக்கும் என்பதை விரிவான பலன்களும் அது ஜோதிட ரீதியிலும், எண்ணியல் ரீதியிலும், வாஸ்து ரீதியிலும் இந்த 3 ரீதியிலும் பலன்களை இறையருளால் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.